வணக்கம். சாந்தாப்பட்டி. உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறோம். கதை நல்லா உன்னிப்பாக கேட்கணுன்னா நான் நேரடியாக சொல்ல முடியாது, வம்பு வரும். ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜரு, ஒரு உற்பத்தி செய்கிறவர், ஒரு அழிக்கும் அதெல்லாம் வேண்டாததெல்லாம் அழித்து போடுறவர், அது கடைசியில் அழிக்கிறவர். இந்த 3 பேர் சேர்ந்து கம்பெனி தொடங்கின்னு இருக்கும்போது இந்த அழிக்கிற வேண்டாத பொருளெல்லாம் போடுறாரு பற்றியா, அவர் பொறுப்பாக இருப்பார். அவரோடது தான் இந்த இடம்லாம். இந்த மேனேஜரும் உற்பத்தி செய்கிறவரும் வந்தவங்க, இவங்களுக்குள்ள ஒரு புறம். இவர் அழகாக இருக்க மாட்டார், வந்தவங்க சொகப்பாக நல்லா அழகாக இருப்பாங்க. அப்புறம் இப்படி இருக்கும்போது இவருக்கு முதல்ல ஒரு மனைவி இருக்குது. அது ஏதோ ஒரு ஆபத்தில் பெரிய பிரச்சனை, அது ஒரு கதை. அதில் இறந்துட்டார். மனைவி இறக்கவே அவர் அம்மா வீட்லேயே கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தை எடுத்து ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணவே அவருக்கு ஒரு மெண்டல் மாதிரி ஆகிட்டான்னு வச்சுக்கோ. இந்த அழிக்கிறதுக்கு அப்புறம் ஆள் இல்லை. உற்பத்தி செய்கிறாங்க, பாதுகாக்க மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், எல்லாம் நிர்வாகம் பண்ணுறவர். இந்த கடைசியில் அது அழிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவரே ஒரு மெண்டலாக இருக்கிறார். இவரை சரி பண்ணணுன்னு அவருக்கு ஒரு கல்யாணம். அப்போ இந்த உற்பத்தி பண்ணுறவன் ரொம்ப வயசானவர். இந்த மேனேஜர் ஒரு நல்ல பாலியமானவர். அதோட கொஞ்சம் வயசானவர் தான் இந்த அழிக்கிறவரோட குணம் நல்ல குணம். அதுக்கு நிறைய பேர் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு. அவர் கருப்பாக இருப்பார். அவரோட ஊர் இது. இப்படி இருந்துருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்து, இவங்க சொந்தக்காரிலே ஒரு பொண்ணை பார்த்து, இந்த சொகப்பான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு இதை அழிக்கிறவரை ரொம்ப பிடிக்கும். அவரே கல்யாணம் பண்ணி இருக்கும்போது புரோகிதர் இருக்கணும்ல கல்யாணத்துக்கு. புரோகிதராக இருக்கிறவர் இந்த உற்பத்தி செய்கிறவர். இவருக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது, இவர் வயசானாலும் சில பேர் பார்த்துருக்கேன், வயசானாலும் ஜொல்லு விட்டுணும். இந்த பொண்ணு மேலே ஒரு ஜொல்லு. ஆனால் இந்த அழிக்கிறவர் இந்த கருப்பான மனுஷனுக்கு களங்கம் வெட்டவர். கத்துவார், திட்டுவார், வெட்டுவார். அந்த மாதிரி ஒரு நம்பூர் ஆள் வச்சுக்கோங்க. இந்த ஆள் என்ன பண்ணுவார், ஊருக்கு குறுக்க போகும்போது இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வித்தியாசமாக பார்க்குறது, சிரிக்கிறது, விளையாடுறது, நிக்கல் பண்ணுறது எல்லாம் பண்ணுவான். அப்போ புருஷன் வரும்போது இந்த பொண்ணு சொல்லும், ஏங்க இந்த கிழமை சரியில்லைங்க, ஒரு வித்தியாசமாக என்கிட்ட நடந்துக்கிறார். நீ பேசாமரு. அப்படியெல்லாம் அவர் செய்ய மாட்டார், நல்ல மனுஷன். நம்ம புரோகிதராக இருந்து கல்யாணம் பண்ணி வச்சார், உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறது இல்லை, நீங்கள் ஊர் சுற்றின்னு இருக்கிறீங்க, நீ வீடை கவனிக்க மாட்டேன்றீங்க, அப்படி இப்படி இல்லை. இந்த பொண்ணு சொல்லும். இந்த கடவுளுக்கு தாங்க முடியல. என்ன பண்ணுவான், ஒரு நாளைக்கு புருஷனை மாதிரியே ட்ரெஸ் பண்ணி வரும். பொண்டாட்டி இவளுக்கும் தெரியல. ஃபஸ்ட்டு உள்ளே பெட்ரூமுக்கு வரும்போது, இப்போ நீங்கள் புருஷன் முன்னாடி எப்படி நடந்துக்கிறீங்களோ இன்னொருத்தர் ரொம்ப வித்தியாசமாக தெரியும் போது இவளுக்கு சந்தேகம் ஆகி அவள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கலைக்கும் போது தெரிஞ்சிடும். இன்னாள் பேயாட்டம் ஆடுவாள். பேயாட்டம் ஆடின உடனே இவன் ஓடி போயிடுவான். புருஷன் வர அந்த நேரத்துக்கு வரும். அவன் எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், அந்த ஆள் சரியில்லை, நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு. இந்த மாதிரி சொல்லும்போது புருஷனுக்கு வெளியிலேருந்து வர்ற கோவம். இந்த மாதிரி புரோகிதராக இருந்து நம்மளுக்கெல்லாம் செய்த கிழவனுக்கு இவ்வளோ ஒரு ஆசையாக மொத்தமே நம்ம 3 பேர் இருக்கும்போது ஏன் பொண்டாடிக்கிட்ட அப்படி நடக்கலாம் பண்ணுறோம். ஆத்திராகப்பட்டது கோபம் தாங்க முடியல. அங்கேருந்து இந்த கிழவனோட சொந்தக்கார பொம்பளைங்களை எல்லாம் பிடிச்சி இஷ்டத்துக்கு விளாசிடுவாங்க. விளாசும்போது அவளுங்க அந்த காலெல்லாம் பத்தினி காலம் இல்லையா, அவள் சாபிப்பா, உன்னை ஆண்மையின் நஷ்டப்பட்டு போட்டோண்டா அப்படின்னு. அதோட நிற்கல. அதனால் போய் பிடிச்சின்னு வந்து படுத்து சீடுவேன். நம்பாளாச்சே சீவின உடனே இது திருப்பி முளையுது, தூக்கி போட்டால் முளையுது. அதிலேயே இந்த மேனேஜர் சொல்லுவோம், கையில் சுற்று வச்சா போய் ஒட்டிக்கும். இப்படிக்கும் பேசுவார், அப்படிக்கும் சில பேருக்கு ஒரு பேர் இருக்குது பற்றியா, அந்த மாதிரி. அதை அப்போ கையில் பிடிச்சி நிற்கிறது. இந்த ஆளோட போட்டோ சிதம்பரத்தில் இருக்குது. அப்போது ஒரு ஆடுவார், கோபமாக பூமி ஆடிடும். அப்புறம் சமாதானம் பண்ணுறதுக்கு தான், அப்போ இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது,
வடக்கு காசியில் இருந்தவங்க நீங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, நீங்கள் இங்கேருந்து போ. இவங்க சுடுகாட்டில் போய் உட்காந்துருக்காங்க, அந்த பிச்சை எடுக்கிறாங்க, சாம்பலெல்லாம் வார்த்திக்குது, சொறி வருது. சுடுகாடே பனாரஸ்லேயே இருக்காது. புருஷன் பொண்டாட்டி போனால் தின்றாங்கன்னு வச்சுக்க, திருநூறு பூசுகிறாங்க, சாப்பாடு எதுவும் இல்லை, ஊரில் இருந்து தேத்திட்டாங்கல்ல அவங்கள. அப்போ அவங்க காஷ்மீருக்கு கொண்டு போகிறாங்க. காஷ்மீர் கொண்டு போய் அங்கே அந்த இடத்த கடைசி அந்த நம்ம இந்தியெல்லாம் தாண்டி போகுது, அங்கே கொண்டு போய் அவங்கள கொடுத்துன்னு வைக்கிறாங்க. கொடுத்துன்னு வைக்கிறது அது இப்போத்து இது இல்லை, அதை ஒரு வீடு கட்டி ஒரு சமாதி மாதிரி பண்ணி எல்லோரும் அது மேலே ஏற ஆசைப்படுவாங்க. மேலே ஒன்றுமே கிடையாது, கீழே தான் அதுக்கு போகணும். கீழே போனால் சாம்பலாகன்ற ஒரு ஊரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியல. திபெத்தில் தான் அது என்னோடய வாசம். அங்கே போய் அவங்க நாங்கள் கொடுத்துன்னு வச்சுருவோம். அப்போ நல்லது செய்ய போனால் அவரை ஆரம்பிச்சிடும். அப்போ அவரோட அந்த கோபம் தீர்க்கிற நாள் தான் மாசி மாதத்தில் சிவராத்திரி. அவரை தணிச்சு, பிரச்சனைகளை தணிச்சு, கோபம் தீர்த்து அந்த அழிக்கிறவரால் சமாதானப்படுத்துவோம். அன்றைக்கி அவரை அவர் பிறப்புறுப்பு பிடிச்சி தூக்கி போட்டாங்கள்ல, அட்டு போயிடுச்சு இல்லையா, அந்த பிறப்புறுப்பை வச்சு அது தாரை மேலே தண்ணி வச்சு தாரை கொடுப்போம், அப்படியே அதில் சொட்டுற மாதிரி பண்ணுவோம். அப்போ அந்த சுடுகாட்டில் நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னோம். அப்போ தான் இன்றைக்கி அங்கேருந்து அதுக்கு பிறகு தான் இந்த துணி இல்லாத காசியில் இருக்கிறாங்களே அகோரிகள், அதுக்கு பிறகு தான் பிறந்தவன். அப்போது கூட இருந்து குழி பறிக்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்லை, அப்போவும் இருந்திருக்கு பற்றியா. அது இன்னார் என்னன்றது நீங்களாக புரிஞ்சுக்குங்க, நான் சொன்ன வம்பாயிடும். வணக்கம்.